அமைதியான மக்கள். இரும்பேடு காமராஜ் நகர்னா அந்த இடத்துல ஆட்டாடி பேர் எடுத்தா எல்லா ஊர்லயும் பேர் எடுத்துலான்ற ஒரு பேர் இருக்கு. ஏன்னு கேட்டா இங்க வந்து சிறப்புமிக்க கலைஞர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள், வித்வான்கள், ஜாம்பவான்கள் அவதரிச்ச ஊரு இரும்பேடு காமராஜ் நகர். அப்ப இருக்கும்போது இன்று இரவு நாங்க நடத்திய பாசம் தந்த பரிசு என்ற நாடகம் எப்படி இருக்குதுன்னு உங்க கரை ஓசையை தட்டி எங்களை உற்சாகப்படுத்துனீங்கன்னா மீண்டும் ஒரு கதையோடு சந்திப்போம். இன்று இரவு நாங்க நடத்திய நாடகம் எப்படி இருந்தது வாய் திறந்து சொல்லுங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அது மட்டும் இல்ல, எங்க கம்பெனி மட்டும் இல்லைங்க, இது போல சிறப்பான நாடக மன்றங்களை சிறந்த முறையில ஒப்பந்தம் செய்யக்கூடிய ஒரே நாடக அமைப்பாளர் யாருன்னு கேட்டா ஆரணி பழைய பஸ் நிலையம் அருகாமையில் அமர்ந்து கொண்டிருக்கோம் வாழ்ந்து மறைந்த பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சிவா ஐயா. டிவி வானொலி புகை இந்தியாவில் அவரை மாதிரி ஒரு நாடக அமைப்பாளர் யாருமே பார்க்க முடியாது. அவர் மறைந்தாலும் நாடக கலைஞர்கள் மறையக்கூடாது. நாடக கலைஞர்கள் மென்மேலும் வளர்கின்ற ஒரே கருத்துக்காக தவ புதல்வியா சிவா அம்மு இன்று எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இருக்கும்போது அவர்களிடம் சென்றால் 60 நாடக மன்றம் இருக்கு. சிறந்த முறையில நாடகம் ஒப்பந்தம் செய்து சிறந்த முறையில நாடகம் நடத்தி தருவோம். அதனால அனைவரும் ஆரணி பழைய பஸ் நிலையம் அருகாமையில் இருக்கும் சிவா அம்மு நாடக அமைப்பாளரை அணுக வேண்டும் என்று இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அத்தா அம்மன் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டீங்க. அப்ப இருக்கும்போது பார்த்தாயா அத்தா, ஆரம்பத்துல நான் நம்பி வந்தேன். என்றா இருந்தாலும் என் கணவர் ஒரு நாள் திரும்பி வருவாருன்னு. அதனால நான் வச்ச பாசம் பொய் இல்லைங்க, இதுதாங்க பாசம் தந்த பரிசு. பாசம் தந்த பரிசு, பாசம் தந்த பரிசு. அப்ப இருக்கும்போது நாடக கலை ரசிகர்களே, அரியது ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, அமைதியா இருந்தீங்க. அத்தனை உள்ளத்துக்கும் எங்கள் ஆரணி திருமலம் அசோக் நாடக மன்றத்தின் சார்பாகவும் எங்கள் நாடக அமைப்பாளர் சிவா அம்மு அவர்களின் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். அது மட்டும் இல்ல, வாழ்கின்ற வாழ்க்கையில எவ்வளவு பாவம் செய்யறோம், அந்த பாவெல்லாம் திருநனு அம்மன் கையால வேப்பிலி விபூதியை வாங்கிட்டு போங்க, உங்க குறையெல்லாம் தீரும். உங்களால் முடிஞ்ச காணிக்கையை மடியில செலுத்தி அம்மனிட ஆசீர்வாதம் பெற்றுப்பாங்க. அம்மா, அது மட்டும் இல்ல, உன் கோபுரபத்தி விடுத்து சாந்த சொர்பணியாகவும் கிராம தேவதையாக அமர்ந்து கொண்டு கிராமத்தையும் கிராம மக்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் அவர்கள் வளர்க்கும் ஆடு மாடுகளையும் நீ எப்படி தெரியுமா காக்க வேண்டும்? கொட்டி பெருகி குழந்தை பசி தீர்ந்து, பட்டி பெருகி பால் பசி தீர்ந்து, ஆள் போல் தரித்து அருகதை போல் வேறின்றி சாமம் என்றது நீக்கி இந்த கிராமம் என்னைக்கு சுகசேமமா லட்சுமி லட்சுமா இருக்க நீயே அருள் பாவிக்க வேண்டும் தாயே. நீ உரைத்த பிரகாரம் எனக்கு என்ற கட்டிடத்துக்கு ஆழத்தில் மறந்து யார் ஒருவர் குறை என்று ஓடி வந்து என் பாதத்தை பண்ணுகிறாரோ அக்குறைய தாயாகப்பட்டவள் சூரியனை கண்ட பணி எப்படி விளங்குறதோ அதுபோல் தீர்த்து வைப்பனம்மா. இந்த பாருங்க, அம்மனை கிராம தேவதையா பதிய அமைத்திருக்கிறோம். எல்லாரும் ஆசீர்வாதம் பெற்று போங்க. முன் போய் உட்காரு. இதுவரை எங்கள் ஆரணி திருமலம் அசோக் நாடக மன்றம் நடத்தி வந்த பாசம் தந்த பரிசு என்ற நாடகம் இக்காட்சியுடன் நிறைவேறுகிறது. அவர் இல்லம் சென்று வரலாம். வாய வாயவே